லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வெண்டைக்காய் முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? சாதம் மட்டும் வடிச்சுக்கோங்க. இந்த சாதம் செய்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் போதும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு லாஸ்ட் 2 டேஸாக பேக் பெயின் கொஞ்சம் சிவியராக இருக்குது. கிச்சனில் நின்று சமைக்கிற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. அதனால் என் பையனுக்கு இந்த சாதத்தை சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகா, உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற உப்பு வெண்டைக்காவுக்கும் வெங்காயத்துக்கு மட்டும்தான். வெண்டைக்காவோட வளவளப்பு தன்மை போனதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டை கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் சாதம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சாம்பார் பொடி அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட சாம்பார் பொடியும் இல்லை குழம்பு பொடியும் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. வடித்து வச்சிருக்கிற சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் முட்டை சாதம் ரெடி.